இது உங்கள் எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல். திருப்பலியை பற்றிய இந்த 101 பகுதி விளக்கத் தொடர். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் இதயத்தை தொடட்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். இப்போது திருப்பலியின் ரகசியங்களை நோக்கி வீடியோவுக்குள் போகலாம். 2000 வருஷமா வெவ்வேறு கண்டங்கள், பல 100 மொழிகள், எத்தனையோ சாம்ராஜ்யங்கள், அரசியல் மாற்றங்கள், இது எல்லாம் தாண்டி ஒவ்வொரு வாரமும் கோடிக்கணக்கான மக்கள் உலகெங்கிலும் ஒரே விஷயத்த ஒரே மாதிரி செய்றாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்ட் வந்தா அது அடுத்த வாரமே காணாம போயிடுது. ஒரு வாய்மொழி செய்தி 4 பேர் கைமாறும் போது முழுசா மாறிடுது. கண்டிப்பா. ஆனா 2 மில்லினியமா ஒரு விஷயம் தன்னுடைய மையத்தை இழக்காம அப்படியே இருக்கு. இன்னைக்கு நீங்க எங்களுக்கு அனுப்பின குறிப்புகளை வச்சு நம்ம பண்ண போற அந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கேள்வி ரொம்ப சிம்பிளானது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற வரலாறு ரொம்ப பிரம்மாண்டமானது. எக்ஸாக்ட்லி. அதாவது கத்தோலிக்க திருச்சபையின் மையமாக விளங்கும் திருப்பலி, அந்த மாஸ் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. இது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. ஏன்னா மனிதர்களோட இயல்பு என்னன்னா, எதையுமே தங்களுக்கு ஏத்த மாதிரி காலப்போக்குல மாத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஆனா அதுதான் மனித இயல்பு. ஆனா நீங்க கொடுத்திருக்கிற இந்த மூலக்குறிப்புகளை படிக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. திருப்பலி அப்படிங்கிறது ஏதோ ஒரு காலத்துல உருவாக்கப்பட்டு அப்புறம் ஆளாளுக்கும் இஷ்டப்படி மாத்திக்கிட்ட ஒரு சாதாரண சடங்கு கிடையாது. இந்த வரலாற்று ஆவணங்கள் இது எப்படி தன்னுடைய ஆணிவேர விடாம பிடிச்சிருக்குங்கிறத ரொம்ப ஆழமா விவரிக்கின்றன. சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவாவே உடைச்சு பார்ப்போம். எனக்கு அந்த குறிப்புகளை படிக்கும்போது ஒரு இடத்துல சின்னதா ஒரு குழப்பம் வந்தது. என்ன குழப்பம்? அதாவது திருப்பலியோட முக்கிய பகுதிகள் ஆரம்பத்திலேருந்தே அப்படியே மாறாம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே வரியில திருச்சபையின் அதிகாரம் சில நேரங்களில் சில ஜெபங்களிலும் சின்ன சின்ன பகுதிகளிலும் மாற்றங்களை செய்து வந்திருக்குன்னு போட்டிருக்கு. ஆமா, சொல்லியிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாமே மாறாம இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சின்ன மாற்றங்கள் இருக்குன்னு சொல்றது முரண்பாடா தெரியலையா? இது வெறும் ஒரு பிஆர்க்காக, அதாவது மக்கள் காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை அப்டேட் பண்ணிக்கிறோன்னு காட்டுறதுக்காக செஞ்ச மாற்றங்களா? இல்ல, இது ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா இத ஒரு முரண்பாடுன்னு சொல்றதை விட ஒரு டைனாமிக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டைனாமிக் பேலன்ஸா? ஆமா. இத நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த மூலக்குறிப்புல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. அதாவது இந்த மாற்றங்களை திருச்சபை தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்யல, தூய ஆவியானவரின் வழிகாட்டுதலின்படி அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஓஹோ. இதன் அர்த்தம் என்னன்னா, அந்த மைய கருத்து, அதாவது அதோட கோர் எக்காரணத்து கொண்டு மாறவே கூடாது. ஆனா அந்த மையத்தை ஒவ்வொரு காலகட்டத்துல இருக்கிற மக்களுக்கும் புரிய வைக்கிறதுக்காக சில அணுகுமுறைகளை மட்டும் மாத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் ஒரு உதாரணத்தோட பொருத்தி பார்க்கறேன். இதை ஒரு மொழி மாதிரி வச்சுக்கலாமா? எப்படி சொல்றீங்க? அதாவது இப்ப தமிழ் மொழியே எடுத்துப்போம். அதோட அடிப்படை இலக்கணம், அகர வரிசையெல்லாம் பல 100 வருஷமா மாறவே இல்லை. அதுதான் அதோட கோர். ஆனா நம்ம இன்னைக்கு பேசுற வார்த்தைகள், சில ஸ்லாங், புது புது வார்த்தைகள் எல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாகிட்டே இருக்குல்ல? ஆமா, கரெக்ட். அந்த புது வார்த்தைகள் மொழியை அழிச்சிடல, மாறாக அதை இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு உயிர் போட வச்சிருக்கு. அது மாதிரிதான் இந்த திருப்பலியில நடக்கிற சின்ன சின்ன ஜப மாற்றங்கள்னு சொல்லலாமா? மிக சரியான உதாரணம். 100க்கு 100 இதுதான் நடக்குது. ஒரு மொழிக்கு எப்படி இலக்கணம் மையமோ அதே போலதான் திருப்பலிக்கு சில அடிப்படையான விஷயங்கள் மையமா இருக்கு. மொழி வளரலாம், ஆனா இலக்கணம் மாறக்கூடாது. அந்த இலக்கணத்தை தான் அவங்க அடித்தளம்னு சொல்றாங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள், அதாவது நீங்க சொன்ன அந்த புது வார்த்தைகள் மாதிரி, திருச்சபை அந்தந்த காலத்து மக்களோட கலாச்சாரம், மொழி, அவங்களோட புரிதலுக்கு ஏத்த மாதிரி சில ஜெபங்களை மாத்தி அமைக்கிறாங்க. ஓகே, அந்த வெளித்தோற்றம் மட்டும் மாறுது. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த மையமான திருப்பலியின் உயிர் நாடி 1 இன்ச் கூட நகரல. அப்போ அந்த உயிர் நாடின்னு நாம எதை சொல்றோம்? அந்த குறிப்புல அதை பத்தி ரொம்ப ஆழமா இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட இறைவனின் மகத்தான வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. ஆனா இது கேட்கறதுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கு. நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கதான் விஷயமே ரொம்ப சீரியஸா மாறுது. இந்த உயிர் நாடி அப்படிங்கிறது வெறும் ஒரு தத்துவம் கிடையாது. அது ஒரு நேரடியான பௌதிக ரீதியான நம்பிக்கை. பௌதிக ரீதியான நம்பிக்கையா? ஆமா. அந்த குறிப்புல உண்மையான பிரசன்னம், அதாவது ரியல் பிரசன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. பார்த்தேன். அதாவது நற்கருணையில பயன்படுத்தப்படுற அந்த அப்பமும் திராட்சை ரசமும் வெறும் அடையாளங்கள் கிடையாது. அது நிஜமாகவே இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுது அப்படிங்கிறது தான் இந்த நம்பிக்கை. கொஞ்சம் பொறுங்க,
எனக்கு இங்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இதை நான் படிக்கும்போது, ஓ, இது ஏதோ ஒரு அடையாளமா ஒரு ஞாபகார்த்தமா செய்யறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா ஆரம்ப காலத்துல இருந்தே அவங்க இது ஒரு சிம்பல்னு நினைக்கல. இது நிஜம், அதாவது லிட்ரல் அப்படின்னு நம்பியிருக்காங்க. இது ரொம்பவே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு கடினமான கான்செப்ட் ஆச்சே. உண்மைதான். இதை எப்படி அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க? அதுதான் வரலாற்றுல நாம பாக்குற மிக முக்கியமான புள்ளி. இது சாதாரண மக்களுக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு இயேசுவோட இருந்த பலருக்குமே ரொம்ப கடினமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அப்படியா? ஆமா, இத நீங்க கொடுத்த குறிப்புல இருக்க ஆதாரங்களை வச்சே நான் விளக்குறேன். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை அந்த குறிப்பு சுட்டி காட்டுது. அந்த அதிகாரத்துல இயேசு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. ஆமா, வாழ்வு தரும் அப்பம் நானே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? கரெக்ட். வாழ்வு தரும் அப்பம் நானே அப்படின்னும், என் சரீரத்தை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு நேரடியாவே சொல்றாரு. இத கேட்கும்போது அன்னைக்கு இருந்த சமூகத்துல இது ஒரு மாதிரி கேனிபலிசம் மாதிரி, அதாவது மனித மாம்சத்தை சாப்பிடுறது மாதிரி தப்பா புரிஞ்சுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அன்னைக்கு அதை கேட்ட பல சீடர்கள், இது ரொம்ப கடினமான போதனை, இதை யார் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு பைபிள் பதிவு செஞ்சிருக்கு. அட, சீடர்களே விலகி போயிட்டாங்களா? ஆமா. இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. மக்கள் தப்பா புரிஞ்சுகிட்டு விலகி போறாங்கன்னு தெரிஞ்சும் இயேசு அவங்கள கூப்பிட்டு விளக்கம் கொடுக்கல. அதாவது, இருங்க, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இது வெறும் சிம்பிள் தான் அப்படின்னு அவர் சொல்லல. எக்ஸாக்ட்லி, அவர் சொல்லல. அவர் தன்னுடைய நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருந்தார். இது வெறும் அடையாளம் அல்ல, இதுதான் உண்மையான பிரசன்னம் அப்படிங்கறத அவர் ஆணித்தரமா நிலைநிறுத்தினார். வாவ், இது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அந்த உண்மையான பிரசன்னம் அப்படிங்கிறது காலப்போக்குல திருச்சபை தனக்கு தேவையான பவரை உருவாக்குறதுக்காக கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் கிடையாது. இல்லவே இல்ல. அது ஆரம்பத்திலிருந்தே அந்த மையத்துல இருந்திருக்கு. சொல்லியிருக்காங்க. பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதம் 1 கொரிந்தியர் 11. ஆமா, இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரியல. பவுல் ஏதோ அந்த ஊர் மக்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. இதுக்கும் திருப்பலிக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. பவுல் இந்த கடிதத்தை எழுதும்போது கொரிந்து நகர்ல இருந்த ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன தப்பு? அவங்க நற்கருணை கொண்டாட்டத்தை ஒரு சாதாரண இரவு விருந்து மாதிரியோ அல்லது ஒரு பார்ட்டி மாதிரியோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பணக்காரங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறதும், ஏழைகளை ஒதுக்கி வைக்கிறதும், சிலர் அளவுக்கு அதிகமா குடிக்கிறதுமா இருந்தாங்க. ஓ, அதாவது அவங்க அந்த நிகழ்வோட புனிதத்தை புரிஞ்சுக்காம சாதாரணமா நடந்துகிட்டாங்க. ஆமா. அப்பதான் பவுல் ரொம்ப கோவமா இந்த கடிதத்தை எழுதுறாரு. பவுல் அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க சாப்பிடுறது சாதாரண அப்பமும் திராட்சை ரசமும் கிடையாது. இதோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சிக்காமலும் சாப்பிடுறாங்களோ அவங்க தங்களுக்கு தாங்களே தண்டனை தீர்ப்ப வரவழைச்சுக்கிறாங்க அப்படின்னு எச்சரிக்கிறாரு. தண்டனை தீர்ப்பா? வார்த்தைகள் ரொம்ப கடுமையா இருக்கே. ஆமா. இப்ப யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஒரு ஞாபகார்த்தமான சடங்கா இருந்தா பவுல் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாரா? கண்டிப்பா மாட்டாரு. ஒரு சாதாரண ஞாபகார்த்த உளவுக்காக யாராவது தண்டனை தீர்ப்பு வரும்னு பயமுறுத்துவாங்களா? அதான் விஷயம். அப்போ அந்த குருந்து சபையில் இருந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக பவுல் மறுபடியும் அந்த உண்மையான பிரசன்னம் அப்படிங்கிற மைய கருத்தை தான் ஆயுதமா பயன்படுத்துறாரு. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, புவியியல் ரீதியா இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, ஜியோகிராபிக்கலா பெரிய கேப் இருக்கு. யோவான் நற்செய்தி எழுதப்பட்ட சூழல் வேறு, பவுல் கொரிந்து மக்களுக்கு எழுதின சூழல் வேறு. நடுவுல பல 100 மைல்கள் இடைவெளி. இன்டர்நெட் கிடையாது, பிரிண்டிங் பிரஸ் கிடையாது. ஆனா இவ்வளவு தூரத்துல இருந்த மக்களும், வெவ்வேறு காலகட்டத்துல வாழ்ந்த மக்களும் இந்த விஷயத்துல ஒருமித்த கருத்தோட இருந்திருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? அதுதான் அந்த அடித்தளம், அல்லது நாம முன்னாடி பேசின அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம். ஆரம்ப கால திருச்சபைக்கு தங்களுக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் இல்லாம இருந்த ஒரே விஷயம் இதுதான். இதனாலதான் திருப்பலி அப்படிங்கிறது வெறும் கூட்டமா சேர்ந்து ஜபம் பண்றது மட்டும் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையோட முழுமையான மையமா மாறுச்சு. சரி, நாம இப்போ அந்த வரலாற்று பதிவுகளின் அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த குறிப்புல அப்போஸ்தலர் நடபடிகள் பத்தி ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்போஸ்தலர் 2:42. ஆமா, அதாவது ஆரம்பகால திருச்சபை தங்களை அப்பம் பிடுதலில் அர்ப்பணித்திருந்தனர் அப்படின்னு அதுல இருக்கு. இத வாசிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்? அப்பம் பிடுதல்னா சாதாரணமா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற ஒரு டின்னர் அப்படின்னு தானே அர்த்தம். அது எப்படி திருப்பலி பலிக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு அந்த குறிப்பு சொல்லுது? ஏதோ ஒரு ரகசிய குறியீடு மாதிரி பயன்படுத்துறாங்களா? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப ஆழமானது. வெளிப்படையா பார்க்கும்போது அது வெறும் ஒரு வார்த்தை தான்.
ஆனா முதல் நூற்றாண்டுல ரோமானிய பேரரசின் கீழே கிறிஸ்தவர்கள் ரொம்ப கடுமையான அடக்குமுறையை சந்திச்சாங்க. ஆமா, அவங்கள ரொம்ப துன்புறுத்துனாங்கன்னு படிச்சிருக்கேன். அவங்க பகிரங்கமா வந்து தங்கள் மத சடங்குகளை செய்ய முடியாது, ரகசியமா தான் வீடுகள்ல சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த சூழல்ல வெளியில இருந்து பாக்குற ஒரு ரோமானிய படைவீரனுக்கு அது வெறும் அப்பம் பிடுதல், அதாவது ஒரு சாதாரண இரவுணவு மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஓஹோ, ஒரு கவரிங் மாதிரி. ஆமா, ஆனா உள்ளே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அது வெறும் உணவு கிடையாது, அது ஒரு மாபெரும் பலி, அதாவது ஒரு சாக்ரிஃபைஸ். ஒரு நிமிஷம், பலி அப்படிங்கிற வார்த்தைய நம்ம பொதுவா எப்படி புரிஞ்சுக்குவோம்? ஒரு பலிபீடத்துல ஒரு விலங்கையோ எதையோ வெட்டி ரத்தம் சிந்தி கடவுள் கற்பணிக்கிறது தானே பலி. பொதுவான புரிதல் அதுதான். ஆனா இங்க அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி இத பலின்னு சொல்றாங்க? இதுக்கும் பலிக்கும் என்ன சம்பந்தம்? இன்னதான் நாம யூதர்களோட வரலாற்று பின்னணிய புரிஞ்சுக்கணும். இயேசுவும் சரி, ஆரம்பகால அப்போஸ்தலர்களும் சரி, அடிப்படையில யூதர்கள் இல்லையா? ஆமா, அவங்களுடைய மிகப்பெரிய பண்டிகை பாஸ்கா, அதாவது பாஸ்ஓவர். எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலையானது நினைவு கூறும் பண்டிகை அது. ஓகே. அந்த பண்டிகையில ஒரு செம்மறியாட்டை கொன்று அதோட ரத்தத்தை தங்கள் வீட்டு கதவுகள்ல பூசுவாங்க. அப்புறம் அந்த ஆட்டின் இறைச்சிய சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய பலிமுறை. ஓகே, அந்த பாஸ்கா பலிய பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அதுக்கும் இந்த அப்பம் பிடுதலுக்கும் என்ன லிங்க்? லிங்க் என்னன்னா, இயேசு தன்னுடைய கடைசி இரா உணவை, அந்த லாஸ்ட் சப்பரை அந்த பாஸ்கா பண்டிகையின் போதுதான் கொண்டாடுறாரு. ஆனா அன்னிக்கு அவர் எந்த ஒரு செம்மறியாட்டையும் பலியிடல. அட ஆமா. மாறாக அந்த அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அப்படின்னும், திராட்சை ரசத்தை எடுத்து, இது பலருடைய பாவங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம் அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ. அதாவது பழைய ஏற்பாட்டில இருந்த அந்த மிருக பலிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு, தானே அந்த பலியாடாகவும் தானே அந்த பலியை செலுத்தும் பிரதான குருவாகவும் மாறலாரு. மைண்ட் ப்ளோயிங். அப்போ சிலுவையில் அவர் சிந்தின அந்த ரத்தமும் அவர் செத்துப்போன அந்த நிகழ்வும் ஒரு வரலாற்று சம்பவம் மட்டும் கிடையாது. இந்த அப்பம் பிடுதல் மூலமா அந்த சிலுவை பலியை அவங்க திரும்ப திரும்ப கண் முன்னாடி கொண்டு வராங்க, அப்படித்தானே? எக்ஸாக்ட்லி. அதனாலதான் அந்த குறிப்புல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, வரலாற்று ரீதியாக இது திருப்பலி பலிக்கு இணையான ஒரு சொல்லாகும் அப்படின்னு. ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் வீடுகள்ல கூடி அப்பக்க பிட்ட போது அவங்க ஏதோ இயேசுவை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு மட்டும் இருக்கல. அவங்க சிலுவையில நடந்த அந்த மாபெரும் பலிய, அந்த ரத்தம் சிந்தாத பலிய தங்கள் கண் முன்னே அந்த அறையில அந்த நேரத்துல நிகழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சிலுவையும் அந்த உணவு மேசையும் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். இதை கேட்கும்போது எனக்கு புல்லரிக்குது. நான் இவ்ளோ நாளா அப்போஸ்தலர் 2:42 படிக்கும்போது அவங்க எல்லாரும் ரொம்ப அன்பா ஒன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க, ஒரு நல்ல கம்யூனிட்டி பில்டிங் நடந்திருக்கு அப்படின்னு மட்டும்தான் நினைச்சேன். நிறைய பேர் அப்படிதான் ஈஸியா கடந்து போயிடுவாங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அந்த சாதாரண வார்த்தைக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய இறையியல் மெக்கானிசம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு சாதாரண சாப்பாட்டை பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய பலியா அவங்க பார்த்திருக்காங்க. உண்மைதான். இதனாலதான் பல நூற்றாண்டுகளா திருப்பலி அப்படிங்கிறது அழியாம அப்படியே இருக்கு. நீங்க இந்த ஆழமான அலசலோட ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, காலப்போக்குல எல்லாம் மாறிடுமே, இது மட்டும் எப்படி மாறாம இருக்கு அப்படின்னு. அதுக்கான பதில் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அவங்க இத வெறும் மனிதர்கள் உருவாக்குன ஒரு சடங்காவோ அல்லது ஒரு தத்துவமாவோ பார்க்கல. அவங்க இத கடவுளே நேரடியாக தங்களோட பேசுற, தங்களோட கலக்கிற ஒரு நிகழ்வா பார்த்தாங்க. அந்த உண்மையான பிரசன்னம் மேல அவங்க வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் இதை கால வெள்ளத்துல அடிச்சுட்டு போகாம தடுத்து நிறுத்தியிருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ எனக்கு அந்த மொழிக்கான உதாரணம் இன்னும் நல்லா புரியுது. மொழியோட இலக்கணம் மாறி இந்த பலி மற்றும் உண்மையான பிரசன்னம் அப்படிங்கிறது தான் அந்த திருப்பலியோட மையமான இலக்கணம். எக்ஸாக்ட்லி. அது மாறவே இல்லை. ஆனா அந்த முதல் நூற்றாண்டுல வீடுகள்ல ரகசியமா செஞ்சதுக்கும் இன்னைக்கு பெரிய பெரிய தேவாலயங்கள்ல லைட்டிங், மியூசிக் எல்லாம் வச்சு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வெளித்தோற்றம், பயன்படுற மொழிகள், பாடுற பாடல்கள் இதெல்லாம் மாறிடுச்சு. ஆமா, அதுதான் அந்த தூய ஆவியானவரின் வழிகாட்டுதலோட திருச்சபை செஞ்ச மாற்றங்கள். ஆனா அந்த மேசையில நடக்கிற அந்த மையமான விஷயம் அது இன்னைக்கும் அந்த முதல் நூற்றாண்டுல நடந்த அதே விஷயம்தான். சரியா சொன்னீங்க. இதனாலதான் நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு போய் ஒரு கத்தோலிக்க திருப்பள்ளியில கலந்துக்கிட்டாலும் அந்த மொழி உங்களுக்கு புரியலனா கூட அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதோட மையம் மாறல. அதுதான் இதோட வரலாற்று சிறப்பு. சரி, இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், இது என் வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்விதான்.
இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே ரொம்ப வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நாம வாங்குற ஒரு கேஜெட் அடுத்த 6 மாசத்துல பழசாயிடுது. நம்ம கல்ச்சர், நாம பேசுற விஷயங்கள் எல்லாமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மொத்தமா மாறிடுது. உண்மைதான். ரொம்ப ஸ்பீடான உலகம் இது. இப்படி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு உலகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம 2000 வருஷமா ஒரு விஷயம் நிலையா நின்னு கோடிக்கணக்கான மக்களை ஒருங்கிணைக்குதுன்னா அது மத நம்பிக்கையா இருக்கட்டும் அல்லது வெறும் சமூகவியலா இருக்கட்டும், அது ஒரு பிரம்மாண்டமான ஆங்கர் இல்லையா? மனித மனசுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிலைத்தன்மையை கொடுக்கும். நிச்சயமா. வரலாற்று ஆவணங்களை நாம வெறும் பழைய செய்திகளை மட்டும் பார்க்கக்கூடாது. அதுக்குள்ள ஒரு சமூகம் எப்படி தன்னை தக்க வச்சுக்கிச்சு, எது அவங்க தங்களுடைய உயிரினும் மேலா நினைச்சாங்க அப்படிங்கிற உளவியலும் அடங்கியிருக்கு. இந்த குறிப்புகள் நமக்கு கத்துக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் இதுதான். ரொம்ப அருமையான பதிவு. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா எப்பவும் போல இதை அப்படியே முடிச்சிடாம உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை விட்டு செல்ல ஆசைப்படுறேன். நாம இன்னைக்கு பார்த்த அந்த அப்பம் பிடுதல் என்ற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் சாதாரணமா செஞ்ச ஒரு உணவு பரிமாற்றத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பலி மற்றும் உண்மையான பிரசன்னம் அப்படிங்கிற ரகசியமும் வரலாற்று ஆழமும் புதைஞ்சு கிடந்திருக்கு அப்படின்னா இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிங்க. என்ன கேள்வி? பழங்கால மத நூல்கள்லயோ அல்லது வரலாற்று பதிவுகள்லயோ நம்ம ரொம்ப சாதாரணமா கடந்து போற இன்னும் எத்தனை வார்த்தைகளுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்குமோ? அந்த பழங்கால சமூக கூட்டங்களை நாம இன்னைக்கு புரிஞ்சுக்கிற விதம் முழுமையானது தானா, அல்லது நாம பார்க்க தவறிய விஷயங்கள் இன்னும் இருக்கா? இது நிஜமாவே ஒரு ஆழமான கேள்விதான். ஆமா, இந்த கேள்வியை கொஞ்சம் உங்க மனசுல ஓட விடுங்க. நீங்க அனுப்புன இந்த மூலக்குறிப்புகள் எங்களை ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று பயணத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அடுத்த ஒரு ஆழமான அலசலில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை சிந்திப்போம். உங்களது நேரத்திற்கு மிக்க நன்றி. எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல் வழங்கிய இந்த திருப்பலி 101 விளக்கங்கள் தொடர். இணைந்திருந்தமைக்கு நன்றி. இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தம் அன்பாலும் அருளாலும் ஆசியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. ஆமீன்.